உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரூபி ஜுவல்லர்ஸ் நகை மோசடியில கைது செய்யப்பட்ட 5 பேரோட போட்டோ இது. உங்கள யாரெல்லாம் எவ்வளவு நகைகளை அடகு வச்சீங்க? எந்த 40 சவரன் இருக்கு மேடம். எனக்கு ஒரு 70 சவரன் இருக்கு. எனது வந்து 54 20 சவரன் கிட்ட 25. என்னது 12 சவரன். மொத்தம் எத்தனை கிலோ நகைகளை அடகு வச்சு இன்னைக்கு யாருக்குமே நகை கிடைக்கல? 280 கிலோ தங்கம். 280 கிலோ அப்படின்னா 35,000 சவரன். அப்பா, 350 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஏமாற்றப்பட்ட மக்களுடைய பணம் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி சாதாரண ஆட்டோ டிரைவர்ல இருந்து போலீஸ்கார்ல இருந்து லாயர் வரைக்கும் எல்லாருமே ஏமாந்துருக்கோம். இந்த சையத் இப்சூர் ரகுமான் அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? ஆடிக்காரில் தான் வராரு, பாக்ஸ் சென்று தான் அடிக்காது. அவர் பக்கத்துல வந்தாலும் மணக்குது. திவால் நோட்டீஸ் தந்திருக்காரு. இதெல்லாம் பெருசு இல்ல. ஸ்டேடான எஸ்ஐய பார்த்து என் விஷயத்துல ரொம்ப நீ வந்து தலையிட்டனா உன்னையும் உன் பொண்டாடி பிள்ளையில மொத்தமா சாவடிச்சிருவேன். நிஜமாவா? இப்படி சொல்லி மிரட்டுனாரா? சத்தியமா என்னையும் ஒரு தடவை மிரட்டி இருக்கிறாரு. உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். தடா கைதிகள்லாம் என்னுடைய நண்பர்கள். கும்பகோணம் பரஸ்பரம் நிதி அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் பேங்க், அதுல இப்சூர் ரஹ்மான்றவர் அங்க வச்சிருக்காரு நகை. 70 கிலோ நகை. 70 கிலோ நகையில 8 கிலோ நகை மிஸ்ஸிங். பேங்க்ல வச்ச நகையே காணோம். 8 கிலோ நகை காணோம். நான் திவால் ஆயிட்டேன் அப்படின்னு ரூபி ஜுவல்லர்ஸ் ஓனர் சையத் இப்சூர் ரகுமான் அந்த கடையை மூடி மஞ்சள் பத்திரிக்கை ஒட்டிட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல பத்திரிகைகள்ல வெளிவந்த காப்பி, போட்டோ காப்பியும் வச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த அமௌண்ட் வந்து 10.5 கோடி தான் சொல்லி மஞ்சள் நோட்டீஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஆனா நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 309 பேர் இல்ல 3050 பேர் இதுல நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐபி வந்து தவறான ஐபி. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி நாங்க EOW ஆபீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 தடவைக்கு மேல, அப்புறம் டிஜிபி ஆஃபீஸில் போய் கிட்டத்தட்ட 600 பேர் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் போய் மனு கொடுத்துருக்கோம். ஒரே நேரத்தில் டிஜிபி ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து அங்க உட்கார்ந்து கோஷம் போட்டு போராட்டம் பண்ணுவீங்க. ஏன் சார்ஜ் ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் EOW ஆஃபீஸில் கேட்குற சமயத்தில் எங்கள்கிட்ட வந்து மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இஷ்யூவான கேஸுன்னா முன்னாடி போட்டுறாங்க. அதாவது உதாரணத்துக்கு எங்களுக்கு பின்னாடி வந்தது தான் இந்த ஆருத்ரா கேஸு, எங்களுக்கு பின்னாடி வந்த ஹிஜாவு கேஸு, எங்களுக்கு பின்னாடி வந்தது தான் IFS கேஸு, எங்களுக்கு பின்னாடி வந்தது தான் இப்போ மயிலாப்பூர் தேவநாதன் கேஸு. இப்படி எல்லாமே எங்களுக்கு பின்னாடி வந்த கேஸ் தான். ஆனால் எல்லாத்துக்குமே சார்ஜ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் கேஸில் மட்டும் டிலே ஆகுது. அதுக்கு காரணம் கேட்டால் ரிசர்வ் பேங்க் வந்து நகை மோசடியில் ஈடுபடுறதுக்கு உடந்தையா இருந்த பேங்குகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் கீழே வருது. அப்ப இவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க வந்து ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல பிரதர், என்ன படிச்சிருக்கீங்க? 5வது. ஆனா அவர் வந்து அவ்வளோ அழகா டீட்டெயில்ஸ் சொல்றாரு. EOW அப்படின்னு இன்னைக்கு நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டா கூட அதுக்கான டெரிவேஷன் வந்து தெரியாது. பட் அவர் வந்து அவ்வளோ அழகா சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மேன் பவர் என்ன, எப்படி சட்டம் நடக்குது. எத்தனை பேருக்கு டிவைஸ் ஆகி போச்சு. 150 பேர் சாவடிச்சிருக்காப்ல. இது வரைக்கும் நாங்க தங்கத்தை அவன்கிட்ட வச்சதுனால அத்தனை பேர் சாவடிக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு பெரிய நகை தீவிரவாதம். கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, ஆனா ஒரு நகை தீவிரவாதத்துல 150 சாவு நடந்திருக்கு. 7 வருஷம் கடந்து நாங்க ஒவ்வொரு போராட்டம் பண்ணி 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 எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மனம் வந்து ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு. இஸ்லாமியர்களுக்கான குர்ஆன் புனித புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி, அவங்க கடன் வாங்கலாம், கொடுக்கலாம், ஆனா வட்டி கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, அது ஹராம். ஆனா இஸ்லாம் மதத்தினுடைய இந்த மத நம்பிக்கையை வச்சே ஒரு இஸ்லாமியர் அந்த இஸ்லாம் மக்களை ஏமாத்திருக்காரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 500 கோடின்றாங்க. ரூபி ராயல் ஜுவல்லர்ஸ்னு டி நகர்ல 15 வருஷமா நகைக்கடை நடத்திட்டு வந்தவங்க தான் சையத் இப்சூர் ரகுமான், அனிசூர் ரகுமான், அண்ணன் தம்பி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 7 வருஷமா இந்த மக்கள் பல போராட்டங்களை பல பகுதிகளா பல பிரிவுகளா பிரிஞ்சு நிறைய வக்கீலெல்லாம் வச்சு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னும் தீர்வு கிடைக்கப்படலை. ஈவன் சார்ஜ் ஷீட் கூட போடப்படலை அப்படிங்கிறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசலாம். இவங்க கிட்ட நகைகளை அடமானம் வச்ச மக்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு மக்கள் இருப்பாங்க? 3500. மொத்தம் எத்தனை கிலோ நகைகளை அடகு வச்சு இன்னைக்கு யாருக்குமே நகை கிடைக்கல? 280 கிலோ தங்கம் இருக்கும். 1 கிலோனா 125 சவரன் அந்த மாதிரி வரும்ல. 1 கிலோனா ஒரு 125 சவரன். அதே மாதிரி எங்களோட 280 கிலோ அப்படின்னா 35,000 சவரன். அப்பா, இன்னைக்கு ரேட்டுக்கு தங்கம் 1 பவுன் 1 லட்சம் அப்படின்றோம். அப்போ
35,000 சவரன் நகைகள் அடகு வச்சது அப்படின்னா அதோட ரேட் எவ்வளோ இன்னைக்கு? 350 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஏமாற்றப்பட்ட மக்களுடைய பணம் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. 7 வருஷம் கடந்து நாங்கள் ஒவ்வொரு போராட்டம் பண்ணி 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 எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மனம் வந்து ரொம்ப பலகீனமாயிருச்சு. நான் கிட்டத்தட்ட 20 சவரன் கிட்ட வச்சு 25. இது 12 சவரன் அடகு எடுக்கிறதுக்காக அவர்கிட்டே நாங்கள் 60,000 கொடுத்தும் போயிட்டோம். கொடுத்து அதாவது வாங்க கூட இல்லை. இதுல நீங்க எல்லாருமே நகையை அடகு வச்சு கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த கடன் தொகையை திருப்பி கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. நானும் எல்லாருமே கொடுத்துருக்கோம். எல்லாருமே ஒரு சில பேர் நான் பாதி. கொடுத்திருக்கோம், சில இப்போ பேர் 40 சவரனுக்கு நான் 4 லட்ச ரூபாய் அப்போவே கட்டிட்டு ஒரு 1.5 வருஷம் நான் வந்து சுற்றிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் அவங்கக்கிட்ட கேட்டு இல்லை இப்போ தரேன், நாளைக்கு தரேன், லாக்கர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் எங்களுக்கு வந்து எலெக்ஷன் டைமு, இப்போ எங்களால் தர முடியாது, அப்புறம் நீங்கள் வாங்க, கரெக்டாக நாங்கள் உங்களுக்கு 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுவோம், அப்போ நீங்கள் வந்து உடனே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திரும்ப போய் நாங்கள் நிற்போம் அங்கே, திரும்ப வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க எங்களுக்கு. ஒரு காரணத்தை சொல்லி திரும்ப நாங்கள் போயிட்டு வர மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல அன்னைக்கு யார் எங்ககிட்ட பேசுகிறாங்களோ அன்னைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, வேறு யாராவது ஒரு லேடி வந்து உட்காந்து பேசுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரூபி ஜுவல்லர்ஸ் இந்த கடையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்லுங்களேன். டி நகரில் வந்து வெஸ்ட் மாம்பலம்னு சொல்லுவாங்க. அந்த மேட்னி சப்வேக்கு ரைட் சைடில் அந்த கடை இருந்துச்சு. அந்த கடையில் வந்து நகை கடன் தான் சொல்லுவாங்க, ஒன்றும் நகையெல்லாம் எதுவுமே இருக்காது. சும்மா ஒரு 5 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. நகையை விற்க மாட்டாங்க, நகை விற்க மாட்டாங்க, நகை அடகு மட்டும்தான் வாங்குவாங்க. ஆனால் ஃபேன்சி ஸ்டோர் ஆட்டம் தான் வச்சிருப்பாங்க. அப்படின்னா ரூபி ஜுவல்லர்ஸ்னு பேரே வச்சிருக்க கூடாது, நகை அடமான கடைன்னு தானே பேரே வைக்கணும். ஆனால் அதுவுமே வந்து லீகலாக வந்து அதுக்கு வந்து நகை அடகு கடைக்குன்னு லீகலாக லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா இல்லையாண்டு அது கூட தெரியல. ஏன்னா எங்களுக்கு என்னன்னா என்னுடைய சொந்தக்காரங்க யாராச்சும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு, இந்த மாதிரி நாங்களாம் வச்சோம், நகையை முட்டினோம், அங்கே போய் வைங்க வட்டி இல்லா கடனில் தருவாங்க அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் கொண்டு போய் வைப்போம். ஆனால் உள்ளே போகிற சமயத்தில் முன்னாடி ஒரு 2 லேடிஸ் இருப்பாங்க, அவங்க உள்ள நகையை வாங்குவாங்க, பார்த்துட்டு செக் பண்ணி வந்து உடனே பேமெண்ட் பண்ணிடுவாங்க, உடனே பேமெண்ட் கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து 2-3 அறை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஆனால் குடோன் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஜுவல் ஷாப் மாதிரியே இருக்காது, ஒரு குடோன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. இப்போ இஸ்லாம் மதத்தின்படி கடன் வாங்குறது அப்படிங்கிறது எந்த முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்குது. அதே மாதிரி இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு மட்டும்தான் அதிகமான தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வட்டி வாங்குறதும் கூடாது, வட்டி கொடுக்கறதும் கூடாது, அதுக்கு சாட்சி கையெழுத்து கூட போடக்கூடாதுன்னு எங்களுடைய குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. சாட்சி கையெழுத்து கூட போடக்கூடாது. அந்தளவுக்கு இது வந்து பெரும் பாவத்தில் கட்டுப்பட்டதுன்னு எங்களுடைய குர்ஆனில் சொல்லப்பட்டதின் காரணமாக வட்டியில்லா கடன் ஒரு நபர் கொடுக்குறாருன்ற அடிப்படையில் நாங்கள் அந்த ரூபி ராயல் ஜுவல்லரியில் கொண்டு போய் எங்களுடைய நகைகளை கம்மியான விலைக்கு கம்மியான பேமெண்ட்டுக்கு கொண்டு போய் வச்சோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ கடன் கொடுக்கனாலும் சரி, கடன் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, வட்டியே இருக்காது உங்களுடைய சமுதாயத்தில், அப்படியா? ஏன்னா ரூபி ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியார் கடை இல்லையா? இங்கே போய் நீங்கள் நகையை அடமானம் வச்சு பைசா வாங்குறீங்க அப்படிங்கும்போது அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்கும். இப்போ பேங்க்ல நகையெல்லாம் அடகு வைப்பாங்க, வாங்கிப்பாங்க. இப்போ பேங்க்ல நம்ம நகையை அடகு வச்சு கடன் வாங்கிக்கலாம் இல்லையா? ஏன் இந்த மக்கள் எல்லாருமே பேங்க்ல நகையை அடமானம் வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். பேங்க்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1 சவரனுக்கு 25,000 ரூபாய் கூட கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் அந்த ஹராம்ன்ற ஒரு வேர்டு எங்களோட இஸ்லாத்தில் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே வந்து கம்மியான ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா கூட போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் 1 சவரனுக்கு 10,000 ரூபாய் அப்படின்ற விதத்தில் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம் இங்கே. இப்போ இந்த ரூபி ஜுவல்லர்ஸோட ஓனர் சையத் இப்சூர் ரஹ்மான், அவரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கோம். கடையில் இருப்பாரு, கடையில் தான் இருப்பாங்க. கடையில் முதல்ல பார்த்தீங்கன்னா சாதா ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே 2 லேடி இருப்பாங்க, ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி இருப்பாங்க, ஒரு தடியாக ஒருத்தர் இருப்பார். அவர் போனார்னா இது சீட்டு எழுதி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் இன்னொரு அறை இருக்கும். இன்னொரு அறையில் பார்த்தீங்கன்னா அந்த இப்சூர் ரஹ்மான்றவர் இருப்பாங்க, இன்னும் அவங்களோட ஒய்ஃபும் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க தான் வந்து எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் குர்ஆன் படிச்சுனே இருப்பாங்க, பயான் போயினே இருக்கும் இஸ்லாத்துக்கு. இது அந்த ஒரு நம்பிக்கை கோட்பாட்டில் தான் நம்ம போனது. அதிகமான ஹதீஸ் சொல்லுவாங்க. எப்போவுமே நாங்கள் கடன் வாங்க போய் இல்லாட்டி பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றச்ச எங்களுக்கு வந்து ஹதீஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து இஸ்லாத்தில் இப்படி இருக்குமா, அந்த மாதிரி நம்ம மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் வந்து அவங்க உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதன் நம்பிக்கை, அந்த மத நம்பிக்கையில் ஈடுபாட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வந்து ஏமாற்ற மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஈஸியாக கொண்டு போய் கொடுக்கறது, அந்த ஒரு மத நம்பிக்கையில் கொண்டு போய் வச்சிட்டோம்.
எங்களுக்கு ஒரு பேராசையோ இல்லை இதுவோ கிடையாது. எங்களோட கஷ்டத்துக்கு நாங்கள் எங்களோட ஈமான்ல இருக்கிறது, எங்களோட இஸ்லாத்தில் இருக்கிற மார்க்கத்தோட அடிப்படையில் நாங்கள் கொண்டு போய் அந்த நகையை அடகு வச்சு நகையை அடகு வைக்கும்போது அந்த நகைக்கடையில் விதிமுறைகள் என்னெல்லாம் இருந்தது? நகைக்கடையில் இப்போ நான் இன்னைக்கு நகை வைக்கிறேன்னா, இன்றைக்கி நகை வைக்கிறேன், 4 மாதம் கழித்து நான் நகை அடகுலேருந்து எடுக்கிறேன்னும் போது 4 மாதம் கழித்து பணம் கட்டிடணும். கட்டி 10 நாளோ இல்லை 1 மாதமோ கழித்து அவங்க சொல்கிற டேட்டில், அதாவது அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி நீங்கள் நகைக்கு அடகு 40,000 ரூபாய் நம்ம கட்டிட்டோன்னா 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அவங்க சொல்கிற டேட்டில் போனால் தான் அந்த நகையை திருப்பி கொடுப்பாங்க. நீங்க நகை வாங்கிடுறீங்க கடனுக்கு, அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாசத்துல போய் அந்த நகையை மீட்கணும்னா மீட்க முடியாது. 90 டேஸ் 3 மாதம் கழிச்சு தான் அந்த நகையை எடுக்கணும். பேமெண்ட் பண்ணிட்டு 3 months வெயிட் பண்ணணும். திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துங்கிற நோக்கத்தில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 10 பேர் 20 பேர் 30 பேர் 100 பேர் அப்படின்னு ஆளுங்க நிறைய சேர்த்து மொத்தமாக திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துறங்கிறதுல தான் அது செஞ்சுருக்காங்க. 3000-4000 பேர் சேரட்டும், சேர்ந்த உடனே மொத்தமாக எல்லாத்தையும் அபகரிச்சிட்டு போயிடலாங்கிற திட்டமும் நோக்கத்தோட ஒரு 3500 பேர் சேர்ந்த உடனே அதே போல் திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாப்புல, எல்லா நகையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்க எந்த சிச்சுவேஷன்ல நகை அடகு வச்சிங்க? நான் என்னோட பொண்ணுங்க ஸ்கூல் ஃபீஸ்க்காக வச்சேன் மேம். அவ்வளோ அமௌண்ட் எங்களால் கட்ட முடியாதுன்றதுனால மொத்தமாக 40 பவுன் வச்சது. 4 லட்சம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸ்க்கெலாம் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ கட்ட வேண்டி இருந்தது? ஸ்கூல் ஃபீஸ் 3,80,000 கட்ட வேண்டியது இருந்தது 2 பேருக்குமே சேர்த்து. ஸோ அப்போ அதை கொண்டு போய் வச்சுட்டு, அதாவது அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்குறோம். ஸோ எல்கேஜி யூகேஜிக்கேவா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நாங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்ததுனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு சேர்க்குறச்ச அவ்வளோ இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் தொட்டு பார்த்தா எல்லாமே ஸ்கேமுன்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுக்கு 1.5 லட்ச ரூபாய் ஃபீஸு, அதுக்கு இவங்க நகையை அடமானம் வச்சு அந்த ரூபாயை ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அந்த நகையை ஒருத்தன் எடுத்துகிட்டு ஓடுறான். அதுக்கு 7 வருஷமா வழக்கு நடந்துட்டு இருக்கு, போராடி 7 வருஷமா. அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்து அது இருந்தாவது எங்களுக்கு ஒரு அடிப்படை எங்களோட வாழ்வாதாரம் நடக்கும். அதுவும் இல்லை. இப்போ நகை இருக்கிறதே அப்படின்னா கொஞ்சம் ஏதோ நம்ம ஒரு அவசரத்துக்கு வச்சு எடுப்போம், கொண்டு போய் கொடுப்போம், அந்த மாதிரி தான். ஸோ பேங்க்கில் இல்லாமல் வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்களே, அதுக்காக நாங்கள் இங்கே கொண்டு போய் வச்சது. ஸோ அதுவும் அவங்களும் ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட சுயநலமாக யோசித்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எங்களை பற்றி அடிப்படை வசதியே இல்லாதவங்களை பற்றி அவங்க யோசித்து பார்க்கணும். அதை அவங்க பார்க்காம ஏமாத்திட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் படிக்க வச்சுட்டு தான் இருக்கீங்க, அதே கஷ்டப்பட்டு கட்டிக்கிறாங்க. பொண்ணு 2வது பொண்ணு 8th படிக்கிறாங்க. அந்த நகைன்றது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்? அது எனக்கு என் கல்யாணத்தில் எங்கள் அப்பா அம்மா கொடுத்த நகை மேடம். ஸோ அது என்னோட குழந்தை, இப்போ என்னோட பெரிய பொண்ணு காலேஜ் படிக்கிறா, அவளுக்கு அந்த நகை இருந்திருந்தால் அவளுக்கு அந்த கல்யாணத்தில் நான் இப்போ கொடுப்பேன். இப்போ 1 சவரன் 1 லட்சத்துக்கு மேலே தாண்டிருச்சு. அதை என்னால் சத்தியமாக வாங்க முடியாது. இப்போ அந்த நகை இருந்திருந்தால், அந்த ஒரு 20 பவுன் 40 பவுன் என்கிட்ட இருந்திருந்தால் அதை நான் அப்படியே என் பசங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். 2ஆக பிரித்து என் பசங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இப்போ என்னால் நகையும் வாங்க முடியல, பசங்களை படிப்பு செலவு தான் அதிகமாக போயிட்டுருக்கு தவிர்த்து எங்களால் மேற்கொண்டு நாங்கள் எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எவ்வளோ நகை அடகு வச்சிங்க? நான் 20 சவரன் வச்சுருக்கேன் மேடம். என்ன காரணத்துக்காக? நானும் ஸ்கூல் ஃபீஸ்க்காக வச்சேன். ஆனால் அந்த நகையை நான் வாங்கப்பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழிலாளி ஆட்டோ ஓட்டி 20 பவுன் நகை சேர்க்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு 3 பிள்ளைய, அதில் 2 பொம்பளை பசங்க, ஒரு பையன். இப்போ மூத்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. இப்போ கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி என்னால் 1 பவுன் கூட என்னால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அன்னைக்கு நான் சிறு ஆட்டோ ஓட்டி சீட்டு போட்டு அந்த நகையை நான் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வாங்கி வச்சது. இன்றைக்கி அந்த நகை இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாணமே இப்போ தடைப்பட்டு நிற்கிது. ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலை ஆட்டோ ஓட்டி 20 பவுன் வாங்க முடியுமாண்டா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு என்ன காரணத்துக்காக நகை அடகு? எல்லாமே ஸ்கூல் ஃபீஸ் தான். மேக்ஸிமம் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் செலவு, ஏதாவது ஒன்று வர அந்த நேரத்தில் அர்ஜென்ட்டு போய் வைக்கிறோம். சரி நாளைக்கு அப்புறமா மாற்றிக்கலான்ட்டு கடைசியில் லேட் ஆகிடுது. என்னோட ரீசன் பார்த்திங்கன்னா, என்னோட மனைவியோட நகை, என் மனைவியோட அம்மா பார்த்திங்கன்னா துபாயில் சர்வெண்ட்டாக மேடாக இருந்து அவங்களோட பொண்ணுக்கு போட்ட நகை 12 பவுன் கல்யாணத்துக்கு. அது நான் துபாய் போகிறதுக்காக
வச்சுட்டு போகிறதுக்காக அந்த விசா அந்த ஃபீஸ்க்காக ஃப்ளைட் டிக்கெட்டுக்காக நான் 12 சவரன் வச்சேன். ஸோ வச்சுட்டு போயிட்டு திருப்பி அதுலேயும் 3 சவரன் மூக்கணும் அப்படின்றதுக்காக 30,000 கட்டினேன். கடைசியில் அதுவும் போயிடுச்சு, சவரனும் போச்சு, காசும் போயிடுச்சு. ஓகே, நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்தும் நகை கொடுக்கல. நீங்க எதுக்குமா வச்சீங்க? மொத்தம் 70 பவுன் மேடம் வச்சது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சது. அது பசங்க ஸ்கூல் ஃபீஸ்க்கு, கொஞ்சம் கடைக்கு, பிஸ்னஸ்க்குன்னு. இதில் வந்து சிஸ்டருடைய நகை வேறு 30 சவரன் இருக்குது அவங்களது வேறு எங்களது வச்சுது. அது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டின்னு வரும்போது தான் 2015 ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு 19 தான் அவர் கடை இது பண்ணிட்டார் அவர். ஓகே, ரூபி ஜுவல்லர்ஸ் சையத் இப்சூர் ரகுமான் இவர் வந்து ஏமாத்துறாரு அப்படிங்கிறத நீங்கள் எந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிங்க? 2019 மேடம், 2019 அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரே டேட் வந்து சொல்லியிருந்தாரு. எப்படின்னா May 6 வாங்க அப்படின்னு ஒரு டேட் தராரு. ஸோ எல்லாரும் May 6 போய் பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மஞ்ச பத்திரிக்கை வந்து ஒன்று ஒட்டியிருக்கு. அங்கே கடையிலையா? ஆமாம், கடையில் நோட்டீஸ் ஒட்டியிருக்கு, சீல் போட்டாச்சு. சீல் போட்டு அந்த கடைக்கு சீலும் போட்டிருக்காங்க. அது மாதிரி போட்டிருக்க நிலைமையில ஒருத்தரா வந்து பார்க்குறச்ச கடையும் வந்து சீல் போட்டிருக்கு, நோட்டீஸும் ஒட்டியிருக்கு. எப்படின்னா அந்த திவால் சொல்லுவாங்க இல்லையா, மஞ்ச நோட்டீஸ், அந்த மாதிரி ஒட்டி இருக்கிறாங்க. அங்கே உங்களுக்கு May 6 நகையை திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் போனாக்கா மஞ்ச பத்திரிக்கை ஒட்டி இருக்கு. திவால் ஆயிடுச்சுன்னு கோர்ட்டில் இது பண்ணிட்டு ஃபைல் பண்ணிட்டு அது கோர்ட் மூலயமா சீல் வச்சுட்டு போனவங்க எல்லாருக்குமே நாங்கள் திரும்பி கடையை இழுத்து மூடுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு கோர்ட்டுக்குள்ளே இந்த திவால் நோட்டீஸ்க்கு உண்டான வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் எங்கள்கிட்ட பேமெண்ட்டும் வாங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க, ரிட்டர்ன் பேமெண்ட். இது ரொம்ப அநியாயம் இல்லை? ஒரு கடை திவால் ஆகுதுன்னா அவருக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு டேட் கொடுத்து நகையை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. May 6 அதுக்கப்புறம் தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அவர் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் நகையெல்லாம் கொடுத்துட்றோம், கொடுங்க, பைசா கொடுங்க அப்படின்னு சொல்லி பே பண்ணாங்க இல்லையா. அவங்களுக்குலாம் வந்து 3 மாதம் டைம் கொடுத்து அவங்க உள்ள வந்து இந்த ஐபியோட வேலையெல்லாம், அந்த மஞ்சள் நோட்டீஸோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அதுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஐயோ, ரொம்ப அநியாயமா இருக்குங்க இது. நீங்க அடமானம் வச்சீங்க இல்லையா, அந்த நகையோட பணத்தையாவது அட்லீஸ்ட் கொடுக்காம இருந்திருப்பீங்க. நீங்க அந்த கடன் வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்து நகையும் போச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க எல்லாரும் பைசா நகையும் போச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பைசாலாம் கட்டியாச்சு. அதுக்கான நகைக்கான பைசா எல்லாமே கட்டிட்டோம். 4 லட்ச ரூபாய் கட்டியாச்சு. அவங்க தரேன்னு சொல்ற டேட்ஸ் மட்டும் தான் 3 மாதம் 1 மாதம் இழுத்து வந்து அட்லீஸ்ட் அவரு அந்த கடையை மூட போறோம், திவால் ஆயிட்டேன், மஞ்ச பத்திரிக்கைக்கு நான் வந்து ஒட்ட போறேன், சட்டப்படி அதை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சவரு உங்ககிட்ட ரிட்டனாவது அந்த கடன் தொகையை வாங்காம இருந்திருக்கலாம்ல. அதையும் பண்ணல. மொத்தம் 6 அந்த கடைக்கு வந்துட்டு மஞ்ச பத்திரிக்கையை பார்த்துட்டு போனவங்க எத்தனை பேரு வந்தவங்க? எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2500 அன்னைக்கு நைட்டே கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாம் செய்தி தெரிஞ்சு வந்து அன்னைக்கு நைட்டு அங்கே பெரிய இஷ்யூ ஆகி 2500 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இப்போ May 6 மஞ்ச பத்திரிக்கை விட்டுறாங்கல்ல, May 5 வரை அந்த கடை ரன் ஆச்சா? ஆமா, ரன் ஆச்சு. பட் 2500 பேர் மக்கள் போய் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்கன்னா எஃப்ஐஆர் உடனே போட்டு சார்ஜ் ஷீட் உடனே போட்டாங்க. எஃப்ஐஆர் மட்டும்தான் போட்டாங்க. மொத்தம் 3000 பேர். 3050 பேர் கம்ப்ளைண்ட். இந்த 3500 கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, ஆனால் 3500 எஃப்ஐஆர் போடலை. அதில் வந்து ஒரே ஒருத்தர் உமர் அலின்ற ஒருத்தர் பேரில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சார்ஜ் ஷீட் எதுவும் போட்டாங்களா? இதுவரையும் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை. நாங்கள் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தோம். அந்த புகாரின் அடிப்படையில் என்னென்னா ஒரு லெவல் இருக்கும். அதாவது ஒரு 5 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து கமிஷனர் ஆஃபீஸ் லெவலில் வராதான். அது என்ன செய்வாங்களா, EOW ஆஃபீஸ், எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றிடுவாங்களாம். அந்த அடிப்படையில் எங்கள் கேஸை வந்து EOW ஆஃபீஸுக்கு உடனே மாற்றிட்டாங்க. ஒரிஜினல் பில் கொடுத்தா தான் ஷார்ட் ஷீட்டை ஃபைல் பண்ணுன்னு சொன்னாங்க EOW ஆஃபீஸில். ஒரிஜினல் பில்லும் கொடுத்துட்டோம் நம்ம. அவங்க வந்து EOW ஆஃபீஸில் நம்ம வந்து சீல் அடித்து அவங்க இது பண்ணி கொடுத்தாங்க, ஸ்டாம்ப் பண்ணி. 100 பில் வந்து ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணுறோன்னாங்க. 350 பில்லு கொடுத்துருந்தோம். நிறைய மக்களுக்கு வந்து நம்பிக்கையும் வரல. பில்லு கொடுத்தவங்களுக்கு இன்னும் நகை வரல, நம்ம எப்படி கொடுக்க முடியுன்றாங்க. சரி, அட்லீஸ்ட் 300 பேருக்காவது கொஞ்சம் நகை ரெக்கவர் பண்ணால் மற்றவங்களுக்கும் நம்பிக்கை வரேன்னு சொன்னால் தான் EOW ஆஃபீஸில் நம்ம பண்ணோம். இப்போ ஷார்ட் ஷீட்டும் ஃபைல் பண்ணல இன்னும். அது என்ன இதுன்னு வழக்கு நடந்துட்டு இருக்கா? வழக்கு நடந்துட்டு 7 வருஷமா. ஆனா யாராவது ஒருத்தருக்காவது உங்க நகை திருப்பி கிடைச்சதா? யாரும் வரல. சரி, அந்த நகையெல்லாம் இப்போ எங்கே தான் இருக்குது? நகையெல்லாம் வந்து இப்போ என்னண்டா, நாங்கள் அடகு வச்ச நகையை அவர் என்ன பண்ணியிருக்காருண்டா, எங்களுடைய அனுமதியே இல்லை. நாங்கள் வந்து இவர்கிட்ட ஹிப்ஸுர் ரஹ்மான்கிட்ட கொண்டு போய் வட்டியில்லா கடனுக்கு வச்சு 10,000 ரூபா வாங்கியிருக்கோம். அவர் எங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறு ப்ரைவேட் பேங்கு, கவர்மெண்ட் பேங்க்கில் கொண்டு போய் எக்ஸ்ட்ரா பணத்துக்கு வச்சிருக்கிறாரு. நாங்கள் வச்சது 10,000 ரூபாய் வச்சிருக்காருன்னு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். பார்க்கல நாங்கள்.
உங்களுக்கு தெரியாது. அவங்க எங்களுக்கே ஓடி தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் தெரியாது. எங்களெல்லாம் ஏமாத்தப்பட்டிருக்காங்கன்றாங்க. நாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு நாங்க பாக்குறோம். அப்போதான் எங்களுக்கு தெரியுது நிறைய பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ்ல அவங்க டி நகர் சுத்தி கூட மறு அடமானம் நிறைய வச்சு பேங்க்ஸ்ல வந்து அவங்க அடமானம் வச்சு மறு அவங்க அடமானம் வச்சு எங்களுக்கு கொடுத்தது 10,000னா அவங்க வாங்கி இருக்காது 25,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு. அப்ப இந்த இஸ்லாம்ல சொல்லப்பட்ட ஹராம், கடனுக்கு வட்டிக்கு வாங்கக்கூடாது அப்படின்றத அவர் ஃபாலோ பண்ணல. அவர் எங்ககிட்ட மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அதை ஃபாலோ பண்ணல. இதில் இன்னொன்று என்னென்னா, கும்பகோணம் பரஸ்பரம் நிதி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பேங்க், அதில் இப்சுர் ரஹ்மான்றவர் அங்கே வச்சுருக்கார் நகை 70 கிலோ நகை. 70 கிலோ நகையில் இது கோர்ட் மூலியமாக வந்திருக்கு. கோர்ட் மூலியமாக கேஸ் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு அந்த 70 கிலோவில் 8 கிலோ நகை மிஸ்ஸிங். பேங்க்ல வச்ச நகையே 8 கிலோ நகை காணும். 8 கிலோ நகை காணும். கும்பகோணம் பரஸ்பரம் நிதி சகாய லிமிட். 8 கிலோனா உங்களுக்கு 900 பவுனுக்கும் மேல வரும்ல. அது யார் எடுத்தா, யார்கிட்ட இருக்கு? அது தனியா ஒரு கேஸ் போயின்னு இருக்கு. தெரியல. அது தனியா ஒரு கேஸ் போகுது. அது தனியா ஒரு அந்த கும்பகோணம் பரஸ்பரம் சகாய லிமிட்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா ஒரு கேஸ் போகுது. அதுக்குன்னு ஒரு தனி லாயர் போகுது. அதை யார் ஃபாலோ பண்றான்னு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ அது பிரைவேட் பேங்கா என்ன? பிரைவேட் பேங்க். இப்போ அது கண்டிப்பா பிரைவேட் பேங்க் தான். பிரைவேட் பேங்க் தான். ஆனால் ரிசர்வ் பேங்க் கீழே தான் வருது இது எல்லாமே. ஆனால் ரிசர்வ் பேங்க் கீழே வந்தாலும் அந்த ரிசர்வ் பேங்க் ரூல்ஸை இவங்க வந்து மீறி இருக்கிறாங்க. எதுவுமே இல்லை. ரிசர்வ் பேங்க் ரூல்ஸை மீறி இருக்கிறாங்க. ஆனால் வந்து ரிசர்வ் பேங்க் இதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவங்க மேலே. நாங்களும் அதுக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ரிசர்வ் பேங்க்லையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இவங்க ரூல்ஸ் மீறி இருக்கிறாங்க, பெட்டிஷன் கொடுத்தும் இதுவரை ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. இதுல வந்து இந்த சையத் ரகுமான் வந்து எவ்வளோ நகைகளை எங்கெங்க வச்சாரு, அவர் எவ்வளோ பணம் வச்சுட்டு இருக்காரு, இந்த நகைகளை அவர்கிட்ட கேட்டால் தான் டீட்டெயில்ஸ் தெரியும். இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க அரசல் புரசலா உங்க டீம்ல இருந்து நீங்க கிடைக்கிற டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்றீங்க. இதுல இந்த 3000 மக்களையும் ஆர்கனைஸ் பண்ணி நீங்க ஒன்னா இருந்து வழக்கு நடத்துறதே பெரிய விஷயம் இல்லை? இதில் தனித்தனியாக இப்போ எங்களை தனித்தனியாகவும் வழக்கு நடத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீம்னா இன்னொருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க இன்னொருத்தவங்க டீம் வக்கீல் இன்னொரு வக்கீல் தனித்தனி லாயரை பிடிச்சி வச்சு 6 லாயர்ஸ் இருக்காங்க மேம். இது சம்பந்தமான வழக்க நடத்துறதேவா? இப்போ எனக்கு தெரிஞ்ச லாயர்னா நாங்க வந்து ஒரு 100-150 பேர் வந்து அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். கிளைம் ஃபார்ம் போட்டு நாங்க அந்த வழக்கு நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்ச லாயர் இருக்காங்க. இப்போ என்னோட ரிலேட்டிவ் இன்னொரு லாயர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அவங்க கிட்ட போறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லாயரா பாத்தீங்கன்னா இப்போ 6 லாயர்ஸ் இருக்காங்க மேம். பாதிக்கப்பட்டவங்க 3000 மக்கள் அப்படின்னா ஏமாத்துனது ஒரே ஒரு ஜுவல்லரி, ஒரே ஒரு நபர், ரூபி ஜுவல்லரி, சையத் ரகுமான் இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே வழக்கா கொண்டு போறது தானே அது சரியா வந்து இருக்கும்? ஒண்ணுதான் மேடம். வழக்கு வந்து இது வந்து ஒரே வழக்கு தான். ஆனா அட்வொகேட் வேற. ஏன்டா இப்போ வந்து எல்லாரும் ஒரே அட்வொகேட் எப்படி தேடி வர மாட்டாங்கல்ல. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த லாயர்ட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான். சரி, வழக்குல என்ன முன்னேற்றம் நடந்தது? சையத் ரகுமான் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு? சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துக்கிருக்கு. சரிங்களா? இவர் வந்து ஓடி போனவர் சையத் ஹிப்சுர் ரஹ்மான் வந்து நான் திவால் நோட்டீஸ் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் சொன்ன கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 309 பேரை தான் நான் ஏமாத்திருக்கேன்னு சொல்லி பொய்யான தகவல் கொடுத்து ஐபி வாங்கியிருக்கிறாரு. அதாவது 309 பேர் தான் அது பாதிக்கப்பட்ட அந்த அமௌண்ட் வந்து 10.5 கோடி தான் சொல்லி மஞ்சள் நோட்டீஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 309 பேர் இல்லை 3050 பேர் இதில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐபி வந்து தவறான ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கேஸ் போட்டு அந்த ஐபி கீழே தான் நடந்துக்கிருக்கு. ஐபி கேன்சல் பண்ண சொல்லி கேஸ் நடந்துக்கிருக்கு. இது ஒன்று. இதில் வந்து எங்களுக்கு வந்து கோர்ட்டு சார்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேவராக தான் எல்லா ஆர்டர்ஸுமே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஃபேவராக கிட்டத்தட்ட 34 ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க எல்லா நீதிபதிகள். அதில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே நீதிபதி உயர்திரு கிருஷ்ணன் ராமசாமின்ற ஒரு நீதிபதி தான் ஒரே ஜட்ஜு. எங்கள் கேஸை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அவங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய மனக்குமுறலாகவே அவங்க இருந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வு அந்த நீதிபதி வந்து பிரதிபலிப்பாங்க. அட்வொகேட்டை கூட பேச விட மாட்டாங்க. இஓடபிள்யூ ஆஃபீஸாக இருக்கட்டும், பேங்க்காரங்களாட்ட இருக்கட்டும், அவங்களெல்லாம் லெஃப்ட்டு ரைட் வாங்கி விட்ருவாங்க. இவ்வளோ மக்கள் இருக்காங்க, என்ன பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப கண்டிஷன் பண்ணி ஒரு ஃபேவராட்டான ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. அந்த ஆர்டரில் தெளிவாக போட்டிருக்காங்க. என்ன ஆர்டருண்டா, இந்த நகைகள், அதாவது ஹிப்சுர் ரஹ்மான் வந்து இந்த பேங்கில் இத்தனை கிலோ நகை வந்து கொண்டு போய் வச்சிருக்கிறாரு, அந்த நகையெல்லாம் வந்து இஓடபிள்யூ ஆஃபீஸ் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் 2023 போட்டாங்க. ஆனால் போட்டும் கூட வந்து இஓடபிள்யூ ஆஃபீஸ் வந்து இதுவரையும் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போது
35 கிலோ ரெக்கவர் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. 273 கிலோவில் 35 கிலோ நகையை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மிச்ச நகை இன்னும் ரெக்கவர் பண்ணலை. கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் மக்களுக்கு வரல. இன்னொன்று அந்த இப்சூர் ரஹ்மானோட சொத்துக்கள் வந்து இப்போது அவர் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் சில சொத்துக்கள் மட்டும் கோர்ட் மூலியமாக ஜப்தி பண்ணியிருக்காங்க. அது ஏலத்துக்கும் விட்டுருக்காங்க. இப்சூர் ரஹ்மானுக்கு ஏதாவது சொத்துக்கள்லாம் அவர் நிறைய வாங்கி குவிச்சிருக்காரா? அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு இருக்கு. அதாவது நிறைய இருக்கு. அவர் வந்து கவர்மெண்ட்ல அவரே வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு. 42 இடங்கள் வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு. அதனுடைய மதிப்பு வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு 5 கோடி தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் அடித்தது வந்து 300 கோடி. ஆனால் அவர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்க இடத்தினுடைய மதிப்பு வெறும் 5 கோடி தான். அதாவது சிட்டிக்குள்ளே இல்லை, எல்லாமே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வந்தவாசி இப்படின்னு அவுட்டரில் கிராமத்தில் போய் அப்போ 2019 அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கோடி தான் இருக்கும். ஆனால் அவர் கொள்ளையடிச்ச பணம் வந்து 350 கோடி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு அவருக்கு வேற பல சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு நிறைய தெரியுதா? இருக்கு. ஏன்னா அவர் கோர்ட்டில் கொடுத்ததே கம்மி தான். இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு அவராக தானே ஒப்படைச்சது. இப்படி ஒரு பிசினஸ் மேன் வந்து என் பிசினஸ் வந்து திவால் ஆயிட்டு நான் மஞ்சள் பத்திரிக்கை கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து முறையிடலாம் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருக்கா? என்கிட்ட இவ்வளோதான் சொத்து இருக்குது, இதுக்கு மேலே அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் பொய்யான தகவல் தான், அது உண்மையான தகவல் இல்லை. ஐபி ஆக்ட் பிரகாரமே என்னன்னா பொய்யான தகவல் கொடுத்து ஐபி வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணணும்னு தான் ரூலே இருக்குது. ஆனால் அவர் வந்து பொய்யான தகவல் தான் கொடுத்துருக்கிறாரு. 309 பேர் தான் நான் ஏமாத்திருக்கேன்னு பொய்யான தகவல் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அது பொய்யின்னு நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா யூடபிள்யூ ஆஃபீஸ்லேருந்து 3050 பேர் இதில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கோர்ட்டில் அஃபீஷியல் அசனிட்ட கிளைமும் போட்டிருக்கிறாங்க. 3050 பேர் கிளைம் போட்டிருக்காங்க. ஏன்னா அதாவது குற்றவாளிகிட்ட இருந்து பிடிக்கக்கூடிய அந்த சொத்துலேருந்து பிரித்து எங்களுக்கு தரணும் அப்படின்னு கிளைமும் போட்டிருக்காங்க. அப்போ வந்து 3050 பேருன்றது நிரூபணம் ஆகிருச்சு. அப்போ 309 பேர்னு சொன்னது பொய்யாயிருச்சு. அப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணல, அது பண்ண சொல்லி தான் நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம். ஃபைல் பண்ண சொல்லி நாங்கள் EOW ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 6 தடவைக்கு மேலே நாங்கள் போராட்டமும் பண்ணியிருக்கோம் மேடம். அது அந்த டயத்தில் வந்து அவங்க கூப்பிடுவாங்க, EOW ஆஃபீஸ்க்குள்ளேருந்து எங்களை வந்து எஸ்பி அவங்களாம் கூப்பிட்டு எங்ககிட்ட பேசி நீங்கள் ஒரிஜினல் பில் தாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ஒரு 350 பேர் எங்களோட ஒரிஜினல் பில்ஸ் எல்லாம் நாங்கள் அங்கே சப்மிட் பண்ணியாச்சு. அதில் 100 பில் இருந்தாலே போதும், நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு போதுமானது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் கூட எங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை. அதோட ப்ராசஸ் தான் ஆகுது அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போகிறச்செல்லாம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் எத்தனை முறை போராட்டம் பண்ணியிருப்பீங்க இதுக்காக? கிட்டத்தட்ட EOW ஆஃபீஸில் 4 தடவை போராட்டம் பண்ணியிருக்கேன் மேடம். அப்புறம் டிஜிபி ஆஃபீஸில் போய் கிட்டத்தட்ட 600 பேர் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் போய் மனு கொடுத்துருக்கோம். ஒரே நேரத்தில் டிஜிபி ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து அங்கே உட்காந்து கோஷம் போட்டு போராட்டம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனால் கிளம்பி வர வேண்டியது. அவ்வளோதான். நீங்க இந்த 600 பேரை ஒன்று சேர்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும் இல்ல? இதே மாதிரி சிஎம் செல்லுக்கு 1000 பெட்டிஷன் போட்டிருக்கோம். 1000 பெட்டிஷனுக்கு மேலே போட்டிருக்கோம். நேரடியாக போய் கொடுத்துருக்கோம், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், 1100 ஆன்லைன் கால் மூலியமாக கம்ப்ளைண்ட் அதுலேயும் கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க ஸ்டாலின் முகாம் நடத்தினாங்க இல்லையா, அதுலேயும் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கவங்க அவங்கவுங்க கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் இவ்வளோ மக்கள் அத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தும் எதனால இன்னும் சார்ஜ் ஷீட் போட்டு டிலே ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றாங்க? அதாவது நாங்கள் வந்து ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் EOW ஆஃபீஸில் கேட்குற சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து அதாவது ஒரு ஆள் பாதிக்கப்படலை, கிட்டத்தட்ட 3050 பேர் இருக்கீங்க, இது மாதிரி ஒவ்வொரு கேஸும் இருக்குது. ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டோம், எங்களுக்கு பின்னாடி உள்ள கேஸில் எல்லாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்களா, ஏன் எங்கள் கேஸில் போட மாட்டேன்றீங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ரொம்ப இஷ்யூ ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இஷ்யூவான கேஸுன்னா முன்னாடி போட்டுறாங்க. அதாவது உதாரணத்துக்கு எங்களுக்கு பின்னாடி வந்தது தான் இந்த ஆருத்ரா கேஸு, எங்களுக்கு பின்னாடி வந்த ஹிஜாவு கேஸு, எங்களுக்கு பின்னாடி வந்தது தான் IFS கேஸு, எங்களுக்கு பின்னாடி வந்தது தான் இப்போ மயிலாப்பூர் தேவநாதன் கேஸு. இப்படி எல்லாமே எங்களுக்கு பின்னாடி வந்த கேஸ் தான். ஆனால் எல்லாத்துக்குமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் கேஸில் மட்டும் டிலே ஆகுது. அதுக்கு காரணம் கேட்டால் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இதுக்கு என்ன உண்மையான காரணம் என்னன்னு எங்களுக்கு இப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து நாங்கள் வந்து அதை வந்து இதுதான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் ஒரு கும்பகோணம் பேங்க்லேயே வந்து 8 கிலோ நகையை காணணும்னு சொல்லுறீங்க. அதுக்கு ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு பின்னாடி வேற யாராவது பெருசாக ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, சந்தேகப்படுறீங்களா? இருக்கலாம், சந்தேகம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அரசியல் பின்னணி கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல பிரதர், என்ன படிச்சிருக்கீங்க? 5வது.
ஆனால் அவர் வந்து அவ்வளோ அழகாக டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. ஒரு ஓகே இல்லை ஒரு EOW அப்படின்னு இன்னைக்கு நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டால் கூட அதுக்கான டெரிவேஷன் வந்து தெரியாது. பட் அவர் வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மேன் பவர் என்ன, எப்படி சட்டம் நடக்குது, எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது, அண்டு வெளியில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஒரு 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 சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள்லேருந்து வந்த ஒரு நபர் இல்லையா. அவர் ஆட்டோ ஓட்டுறாரு, படிக்கல அப்படின்னா கூட அவர் ஏமாந்த நகைக்காக போராடும்போது அவர் வந்து இருக்கிற எல்லா சட்டத்திட்டத்தையும் இப்போ கரைச்சி குடிச்சு அவருக்கு எல்லாமே தெரியுது. அந்த மன உளைச்சல்ல அவர் அவ்வளோ தெளிவாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த சையத் இப்சுர் ரகுமான் இப்போ எங்கே இருக்காரு, அவரை நீங்களாம் பார்க்குறீங்களா? இப்போ அவர் செய்து இப்சுர் ரகுமான் எங்கே இருக்காருன்னு நான் பார்த்துக்கல. ஒரு வாட்டி நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது எங்க வச்சு கோர்ட்டில். அப்போ என்னை பார்த்து கூப்பிட்டு பேசினார். என்கிட்ட ரொம்ப முட்டாதீங்க, மோதாதீங்க, கேஸ்லாம் நீங்கள் மும்முரமாக போகிறீங்களாம், அதெல்லாம் போகக்கூடாது. என்கிட்ட பல ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க இருக்காங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து ஆளுங்களை இது பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிடுங்க, ஃபேமிலியெல்லாம் நான் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன். நிஜமாவா? இப்படி சொல்லி மிரட்டுனாரா? சத்தியமாக என்ன உன் அட்ரஸ்லாம் நான் பார்த்து வச்சிட்டோம், உங்களுடைய அட்ரஸை நான் பார்த்துட்டேன். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா கம்முன்னு இருக்குங்க. எங்களுக்கு என் மேலே நீங்கள் ரொம்ப கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை நான் எல்லாத்தையும் உங்கள் புள்ள குட்டி ஃபேமிலியெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன், எல்லாத்தையும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போலீஸாக இருந்து தெரியும், அவருக்கு தெரியும். நிஜமாவே இப்படி மிரட்டுனாரா? எஸ்ஐ ரிட்டையர்டாக. ஆமாம், அவர் போலீஸ்னா என்ன பெரிய ஆளா அப்படின்னே வந்து இது பண்ண கேட்குறாரு. அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, எப்படி வந்தாருங்க அவரு? ஆடி காரில் தான் வராரு. பாக்ஸ் சென்ட் தான் அடிக்காரு. அவர் பக்கத்தில் வந்தாலும் மணக்குது அப்படி சென்ட்டு. ஆனால் அவர் வந்து திவால் நோட்டீஸ் தந்திருக்காரு. என்கிட்ட எதுவுமே இல்லை. இதெல்லாம் பெருசு இல்லை. ஒரு எஸ்ஐ ரிட்டையர்டான எஸ்ஐயை பார்த்து நீ என் விஷயத்தில் ரொம்ப நீ வந்து இதில் தலையிட்டனா உன்னையும் உன் பொண்டாட்டி பிள்ளையில மொத்தமாக சாவடிச்சிருவேன், இதோட நீ போயிருன்னு சொல்கிறார். இதை நான் யார்கிட்டையாவது போய் சொன்னோம்னா அசிங்கமாக இருக்குது, எனக்கு யார்கிட்டையும் சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சில ஆளுங்கிட்ட சொன்னேன், அவங்களும் சரி அதை காதில் வேங்காமல் மாதிரி இருந்துட்டாங்க. இது ரொம்ப அநியாயமாக இருக்கு. எங்கள் ஆஃபீஸர்கிட்டே சொன்னேன், எங்கள் ஆஃபீஸர் சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் அப்படின்னேன். சரின்னு அவங்க அதை நான் சொன்னது கூட அவங்க வந்து அப்படி காதில் வேகாத மாதிரி இருந்துட்டாங்க. உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்காரு அவர்? இதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கடைக்குள்ள நுழையும் போது அவங்க வந்து குர்ஆனை தான் படிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க சொல்றதுக்கும் நாங்க கடையில பார்த்ததும் அப்படியே வேற மாதிரி இருக்கே. ஆரம்பத்துல ரூபி ஜுவல்லர்ஸ் கடைக்கு போகும்போது சையத் ரகுமானோட நடவடிக்கைக்கும் இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் அவர் சொல்ற இந்த நடவடிக்கையும் அப்படியே ரெண்டு வேறு எக்ஸ்ட்ரீமா இருக்கே. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அதை பத்தி. உங்களால அதை நம்ப முடியுதா? இல்லை, அது நம்பவே முடியல. ஏன்டா அவர் ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து அவர் ஏமாத்தணுன்னு போட்ட நாடகம் கன்ஃபார்மாக தெரியுது. இதெல்லாம் வச்சு பார்க்குற இல்லை இந்த அளவு எப்படி சொல்றது, ஒரு லோக்கல் பேட்டரோடி மாதிரி பேசி இவர் சொன்ன விஷயம் பார்த்தாக்கா. என்னையும் ஒரு தடவை மிரட்டி இருக்கிறாரு. என்னையும் இந்த மாதிரி ஒரு தடவை சாரா மிரட்டின மாதிரி என்னையும் ஒரு தடவை மிரட்டி இருக்கிறாரு. என்ன சொன்னாரு? காலில் என்ன பண்ணாருன்னா, உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிரட்டி இருக்கிறாரு. இன்னொரு தடவை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்கிட்ட வந்து தடா கைதிகள்லாம் என்னுடைய நண்பர்கள், ரவுடிங்க எல்லாமே தடாலேருந்து ரிலீஸ் ஆகி என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, சூதானமாக இருந்து கொண்டுலாம் என்னை ஒரு தடவைலாம் மிரட்டி இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் ஒரு தடவை பேசினப்போ கோர்ட்டில் தான் வச்சு அவங்கள பார்த்தோம், ஒரு வாய்தா போயிருந்தப்போ பார்த்தோம். அப்போ பேசினப்போ என்ன சொன்னாங்க, உங்கள் நம்பர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, உங்களோட ஐபி நீங்கள் இது கிளைம் ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த கிளைம் நம்பர்ஸ் முதற்கொண்டு எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் நகை வரும். ஆனால் நான் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் வந்து திவால் ஆகிட்ட அந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், அதனால் நான் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து உங்களெல்லாம் ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள்லாம் ரொம்ப ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ரொம்ப மக்கள்லாம் லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பொய்யான தகவல் சொல்கிறார். அதாவது இந்த விஷயங்கள்லாம் நானும் சாரும் தான் ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிறோம். அதனால யார் அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்கள மிரட்டிட்டு போராட்டம் பண்ணும்போது லேடிஸை டவுன் பண்றதுக்காக அவங்க கிட்ட பாசிட்டிவா பேசிடுறாங்க. என்னோட சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ஸ்ட்ரோக்ல அப்படின்னு நாங்கள் சொல்றோம், அவர்கிட்ட ரொம்ப அழுது சொல்றோம், எங்களால் முடியல, அவங்களோட ஃபேமிலி நடுத்தெருவில் நிற்கிது, அவங்க பொண்ணு என்கேஜ்மெண்ட் நின்றுச்சு, நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அவர் அசால்ட்டாக ஒரே பதில் சொல்கிறாரு, நீங்கள் எதுவுமே டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இதில் உங்களோட
கிளைம் நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்குது. உங்களோட நகையெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்குலாம் கொடுத்துருவேன், நீங்கள் மேற்கொண்டு எதுவும் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சாவு பொறுமையாக நிற்காது, அவர் இறந்துட்டார். அந்த பொண்ணோட கல்யாணம் நின்றுச்சு. ஸோ அது நிற்காது, அதெல்லாம் பொறுமையாக நிற்குமா? அதெல்லாம் நிற்காது, அது எல்லாமே போயிடுச்சு. ஸோ இவர் என்ன எங்களை கன்வின்ஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதே வந்து சார்கிட்ட சொல்லியிருக்கிறது வந்து வேற விஷயம். ஏன்னா உங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றது அவங்க 2 பேருமா டீம் லீடா இருக்காங்க இல்லையா? அதனால இன்னும் அந்த 3000 மக்கள்ல வந்து இங்க 6 பேர் தான் இருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கேட்டா தான் தெரியும் இன்னும் என்னென்ன அநியாயம் நடந்திருக்கு, எவ்வளோ பேர் குடும்பத்துல எத்தனை சாவு நடந்திருக்கு. 50 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 150 பேராவது செத்துருப்பாங்க. 3050 பேர்ல இல்ல எங்களுக்கு தெரிஞ்சு கூட ஒருத்தன் தான் சாவான். தங்கத்தை நாங்க வச்சதுனால எங்களுக்கு 150 பேர் சாவடிக்கப்பட்டிருக்கோம். ஹார்ட் அட்டாக், பணம் போனது, கல்யாணம் நின்னது, இவ்வளவும் போனதுல 150 பேர் செத்துட்டாங்க. அப்போ 150 பேர் சாவடிச்ச அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கணும்? எங்களுக்கு தெரிஞ்சு 150 பேர், ஒன்றும் இந்த 3550 பேர் இல்ல, எத்தனை ஃபேமிலிஸும் எங்களுக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க இல்லையா? டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, இந்த கணவனும் மனைவிக்கு சண்டை நடந்து எத்தனை பேருக்கு டிவைஸ் ஆகி போச்சு. 150 பேர் சாவடிச்சிருக்காப்புல இது வரைக்கும். 150 பேர் அவர்கிட்ட வச்சதுனால, நாங்கள் தங்கத்தை அவன்கிட்ட வச்சதுனால அத்தனை பேர் சாவடிக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு பெரிய நகை தீவிரவாதம் இல்ல, கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, ஆனா ஒரு நகை தீவிரவாதத்துல 150 சாவு நடந்திருக்கு. ஆனா நீங்க சொல்றது பார்க்கும்போது அவர் புரிஞ்சுக்கலன்னு தானே தோணுது. ஏன்னா நம்மளால இத்தனை மக்கள், இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நீங்க சொல்ற அந்த லைஃப் ஸ்டைல், ஒரு குடும்பம் வாழணுன்றக்காக இங்க 3500 குடும்பத்தை வந்து சீரழிக்கிறாரு. ஏமாற்றணும்னு தானே அவர் இவ்வளவுக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு 20 பேர் 100 பேர் ஆகி 100 பேர் 1000 பேர் ஆகி 1000 பேர் 5000 பேர் ஆகும்போது மொத்தமா அந்த 15 வருஷத்துல ஃபிளாப் பண்ணிட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. வழக்கு தொடுத்து போராட்டம் போனது 3000. இன்னும் தெரியாம இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் கம்ப்ளைண்டே கொடுக்கல. இப்போ நீங்க இது போட்டீங்கன்னா இது கீழே கமெண்ட்ல நிறைய பேர் வருவாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது போலீஸ்ல போயாச்சுன்னா, நானே இதில் 35 வருஷமாக இருந்திருக்கேன். இந்த இதில் போலீஸ்கார் ஏமாந்துருக்காருன்னு சொல்லி யாருமே எனக்கா சுட்டி யாருமே பாவப்படலை. நான் போய் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், சரிங்க, சரி நீங்கள் போய், அதாவது நீங்கள் போய் அங்கே போய் உட்காருங்க, நீங்கள் அங்கே போய் உட்காருங்க வைங்கன்னு தான் பேசுகிறேன் தவிர, சரி ஐயோ பாவம் நம்ம ஆள் இப்படி ஏமாந்துருக்காரு, டிபார்ட்மெண்ட்டுக்கார ஏமாத்துற யாருமே எனக்கு பாவப்படலை. போலீஸுங்கிறது ஒரு பாவமே பார்க்கல என்ன. அதாவது மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு நாங்கள் போய் எல்லோரும் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எஃப்ஐஆர் உடனே போட்டாங்க. உடனே போட்டுட்டு அவனை அரெஸ்ட் பண்ண முடியல. அவன் வந்து அப்ஸ்டண்ட் ஆகிட்டாப்புல, ஓடி போயிட்டாப்புல, எங்கே இருக்கிறாப்புலன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து எஸ்ஐடி போட்டாங்க, ஸ்பெஷல் டீம் போட்டும் தேடினாங்க. ஆமாம் 2019 எஸ்ஐடி போட்டாங்க. உடனே எஸ்ஐடி போட்டு தேடினாங்க, ஆள் சிக்கவே இல்லை. அப்புறம் வந்து கொரோனா காலம்னு சொல்லிட்டு கொரோனா காலம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 18 மாதம் கழிச்ச அப்புறம் 21 போய் தெலுங்கானாவில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஜெயிலில் வச்சாங்க. ஆனால் 1 மாதம்தான் உள்ளே இருந்தாங்க. 1 மாதத்துலேயே பெயிலில் வந்துட்டாங்க எல்லாருமே. அதாவது ஒரு நபர் மேல இத்தனை மக்கள் குற்றம் சொல்லி ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணி தேடோன்னு தேடி போய் தெலுங்கானா அதர் ஸ்டேட்ல போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து 1 மாசத்துல பெயில்ல வந்துட்டார். யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க? அந்த ஓனர்ஸ் ஹிப்சுர் ரஹ்மான், அனிசுர் ரஹ்மான், அப்புறம் அந்த கடையில் வேலை பார்த்தா 3 ஸ்டாஃப், மொத்தம் 5 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இதில் உண்மையிலே இன்வால்வ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கண்டா, வேறு ஐடி ப்ரூஃபை வாங்கி, இப்போ என்னுடைய பேரில் ஓட் ஐடியில் ஒரு பேங்கில் கொண்டு போய் வைக்கிறது, என்னுடைய லைசன்ஸில் கொண்டு போய் இன்னொரு பேங்கில் கொண்டு போய் வைக்கிறது, என்னுடைய ஆதார் ஐடி ப்ரூஃப் வச்சு இன்னொரு பேங்கில் போய் வைக்கிறது. அதெல்லாம் யாரோட ஐடி? பட் அவங்கெல்லாம் தான் முக்கியமான சாட்சிகள். 11 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆர்ல வந்து 5 பேர் தான். இப்போ 100 பேர் வச்சு தான் அவங்கவுங்க தனித்தனியாக ஐடி வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நகை வச்சுருக்காங்க. அவங்க ரெக்கவர் பண்ணி தான் அந்த செலவுக்கு தான் அவங்களாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் அந்த 100 பேரில் இருக்கிற 80 பேர் வந்து இதில் கேஸுக்குள்ளே இன்வால்வ் ஆகலை. பண்ணியிருக்கணும்ல. ஆனால் அது யார் கவர்மெண்ட்டில் பண்ணணும்?
அது யார் பண்றது? தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் அவங்க விசாரிக்கும் போது அவங்க கவர்மெண்ட் தான் அதை பண்ணணும். அது ஏன்னா நீங்க இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்களே இவ்வளவு விஷயங்களை விசாரிச்சு விசாரிச்சிருக்கும் நீங்களே அங்க என்ன நடந்தது இங்க என்ன நடந்ததுன்னு தேடி 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 விசாரிச்சு இவ்வளவு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ இந்த கேஸை விசாரிக்கிற ஒரு டீம் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்க சப்சிக்வெண்டா அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத கரெக்டா போய் அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்களும் உள்ள வந்திருக்கணும். ஹிப்துர் ரஹ்மான்ட்ட இருக்கிறது வரைக்கும் தானே இப்போ அவர் கொடுத்திருக்காரு. அது அவர் பினாமி பேர்ல தானே இருக்கு, இன்னும் பணமா தான் இருக்கு. இப்போ இந்த நகை எல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு சதவிகிதம் இருக்கு? நாளாவ போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இந்த 7 வருஷத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்கன்னா இது கேஸ் நடக்குதா நடக்கலையா வெறுத்துருச்சு. ஸோ இதனால போயிட்டுங்கன்னா வர நம்பிக்கை குறையுது. பட் இன்னும் எங்களுக்கு நகை வேணும்னு போராடுறவங்க போராடிட்டே இருக்கோம். மிரட்டல் வந்துட்டே தான் இருக்குது. இப்போ பைக்லாம் பார்த்திங்கன்னா மிரட்டல் வந்திருக்கு, இப்போ எஸ்ஐ சாருக்கே மிரட்டல் வந்திருக்கு. அப்படி மிரட்டல் வந்துட்டு இருந்தாலும் போராடுறவங்க போராடின்னு இருக்காங்க, நம்பிக்கை விட்டு போகிறவங்க போயின்னு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கா நகை வந்துடும்? எங்களுக்கு நம்பிக்கையை விட வேணும் நகை. 7 வருஷம் கடந்து நாங்கள் ஒவ்வொரு போராட்டம் பண்ணி 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 எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மனம் வந்து ரொம்ப பலகீனமாயிருச்சு. நாங்கள் இஸ்லாமிக் மூலமாக தான் கொண்டு போய் வச்சோம், எங்களோட மார்க்கத்தில் தான் இதில் வச்சு நாங்கள் அந்த ஈடுபாடோடு வச்சோம். அந்த அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே அல்லாவோட நாட்டம்தான், வேறு நாங்கள் எதுவும் சொல்லலை. ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் வருது, எங்களால் கட்டுப்படுத்த முடியல. ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் வீட்டில் ஒரே அழுகையும் கண்ணீருமா தான் இருந்திருக்கும்ல. இப்போ என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா நகையை விற்க சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், இல்லை உங்கள் அம்மாவுக்கு கொடுத்த நகை அது அடகுல வச்சுட்டு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம், அந்த நகை வேணாம் ஞாபகமா. இப்போ என்ன சண்டைன்னா, அப்பயே சண்டை என்னன்னா, நான் உடனே வித்திருந்தாலாவது நம்மளுக்கு அந்த பணம் வந்திருக்கும் இல்லையா. இப்போ அடகு வச்சு நகையும் போச்சு, பணத்துக்கு பணமும் போச்சு. அப்போ இவங்கெல்லாம் வந்து உங்க குடும்பத்துல சாவே பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த காலகட்டம் அந்த இமீடியட் பீரியட் வந்து எப்படி கொடுமையா இருந்தது? நாங்கள் வந்து அனுபவிச்சது வந்து கண்டிப்பாக எக்ஸ்போஸ் கூட பண்ண முடியாது, சொல்லக்கூட முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோறு தண்ணி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு அந்த நகையை கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே ஈஸியாக வந்துடாது இல்லையா, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்ததை கூட நாங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்து அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறச்ச நீங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதோட பல மடங்கு எங்களுக்கு இருந்துச்சு. அதுவும் எங்களோட மார்க்கத்திலேயே நாங்கள் ஏமாந்து நிற்கிறோமே அப்படின்றதுக்காக தான். நாங்கள் ஏதோ பேராசையோ ஆசைப்பட்டோ அதெல்லாம் நாங்கள் போகலை மேடம். எங்களுக்கு இருந்தது என்னென்னா வட்டி இல்லாமல் கடன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மட்டும்தான். நாங்கள் இப்போ தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய நகைகளை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், அப்புறம் வந்து இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம். ஏன்னா வந்து இப்போ சமீப காலமாக வந்து இந்த மாதிரி மோசடி வழக்குகள் நிறையா நம்ம தமிழகத்தில் வந்து நிறைய போய்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சரியான முறையில் தண்டனை இல்லை. இதில் வந்து அதிகமான 90% பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டு பெண்களுக்கு வந்து நல்ல விஷயம் செய்கிறதுனால இதை வந்து மீட்டு தரணுன்னு ஒரு கோரிக்கை கவர்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறோம். 2வது கோரிக்கை வந்து ரிசர்வ் பேங்க்கு வைக்கிறோம். ரிசர்வ் பேங்க் வந்து அதாவது இந்த நகை மோசடியில் ஈடுபடுறதுக்கு உடந்தையாக இருந்த பேங்குகள் இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் கீழே வரக்கூடிய கும்பகோணம் ஃபைனான்ஸ், கத்தோலிக் சிரியன் பேங்க், மடப்புரம், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க்கு கீழே வருது. அப்போ இவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்ற ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். என்ன கோரிக்கைன்னா, எங்களுடைய வழக்கு வந்து கிட்டத்தட்ட 7 வருடமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் 35 kg ரெக்கவர் ஆகி கோர்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் அந்த நகைகளை முதல் பார்ட்டாக மக்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதனால் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஜட்ஜு வந்து கிருஷ்ணராமசாமி வந்து மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் காரணமா இல்லை வேற எதுவும் காரணமா தெரியல, எங்களுக்கு தெரியல. எதனால லிஸ்ட் ஆகாமல் இருக்குன்னு தெரியல. அதனால எங்களுடைய கேஸை வந்து வேகமாக லிஸ்ட் பண்ணி எங்களுடைய கேஸை வழக்கை வந்து விரைவாக முடிச்சு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய நகையை வந்து பிரித்து கொடுக்கணுன்ற, திரும்பி தரணும். பாதிக்கப்பட்ட நகை எங்களுக்கு தாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த நகையை திருப்பி தரணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். பல கனவுகளோட இருக்கக்கூடிய நடுத்தர மக்களோட உழைப்பு நகையா சுரண்டப்பட்டிருக்கு. இது ஒரு நகை தீவிரவாதம் தான். மக்களை ஏமாத்துறது, அதுவும் இன்னைக்கு என்ன சொல்லுது, தீவிரவாதம் அப்படின்னா கத்தி, அருவா, சண்டை, ரத்தம் இப்படிலாம் இல்லை.
மக்களை மன உளைச்சலாகி அவங்க கிட்ட இருந்து பணமாவோ நகையாவோ பொருளாவோ ஏமாத்துறது மிகப்பெரிய கிரைம். அதுவும் ஒரு 100 பேர் 200 பேர் அப்படிலாம் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாத்திருக்காங்க. கிலோ கணக்கில் நகைகள், கோடிக்கணக்கில் பணம், இதையெல்லாம் சுரண்டப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த மக்களுக்காக இதில் தீவிர விசாரணை நடத்தி இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்து அந்த நகைகள் இந்த மக்களுக்கு வந்து சேரணும். ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் நகைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நகையை மக்கள் சேமித்து வைக்கிறதே ஒரு குடும்பத்துடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு அஸ்திவாரம் தான். பிள்ளைய படிக்கிறதுக்கு, மருத்துவ செலவுக்கு, கல்யாணத்துக்கு. இன்னைக்கு திருமணங்களே அந்த நகை இல்லாமல் இங்கே நடக்கப்படுதா என்ன? அப்படிலாம் இல்லை. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்த ஒரு போலீஸுமே இந்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு எனக்கே எந்த உதவியும் இல்லை அப்படின்றார். ஏன் இப்படி இருக்குது? இதுக்கெல்லாம் பதில் என்ன? கேள்விகள் மட்டுமே இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மக்களுக்கான ஒரு நல்ல முடிவை இந்த அரசாங்கம் இந்த நகையை மீட்டு அவங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். அண்டு நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையை கைவிடாதீங்க, நல்லது நடக்கும்னு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.